மகா இவன் ரவுடி. இவரா? கதை இல்லம்மா. ஏன்னா இதெல்லாம் சொல்லவே இல்லையா? சொல்லிட்டேன்ப்பா. சொன்னாரு சார். நானும் இவரு லவ் பண்றோம். இவரு ரவுடின்னு தெரிஞ்சதும் வெளியில போடா பொறுக்கின்னு நான் சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்து கிஞ்சறாரு. நோ வெளியே போடாத மட்டும்தான் சொல்றீங்க, பொறுக்கின்லாம் சொல்ல. இல்லையே, நான் உங்களை வெளியே போடா பொறுக்கின்னு தான் சொல்றேன். இவர் அப்படிதான் சொன்னாரு. இப்போ இதுவா முக்கியம். இந்த சீனை பத்தி பேசலாம். இப்போ அவன் வந்து உன்கிட்ட பேசுவான். அவனை கோவமா பார்த்து அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். ஓகே ஓகே சார். ரெடியா? ரெடி சார். ரெடி வா. 1 2 3 ஆக்ஷன்மா. பூங்கொழி, நான் சரியா சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. செத்துப்போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும்போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கட் கட் கட். ஏமா கையை எவ்வளோ ஆட்டுற? அவன் பேசும்போது அப்படியே அவனை ஷார்ப்பாக பாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா போதும். அப்புறம் ஏன் இப்படி மூச்சு வாங்குது? கோவமா இருக்கும் போது அந்த மாதிரி தேவையில்ல. உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர் செலஸ்கோப் வச்சு பார்ப்பார்ல, அப்பதான் இந்த மாதிரிலாம் மூச்சு வாங்கணும். இப்போ கோவமா பார்த்தா போதும். ஓகேயா? ரெடியா? ஏய் நல்லா பண்ற. ஓகே சார். ஆக்ஷன். பூங்கொழி, நான் சரியா சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. பிடிச்சிட்டா. செத்துப்போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும்போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கட் இட். என்னம்மா ஏன் இவ்வளவு நடிக்கிற? சார், நான் மொழியில ஜோதிகா நடிச்சதை பார்த்து ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். அந்த படத்துல அவங்க காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, அதனால அவங்க அப்படி நடிச்சாங்க. உனக்கு தான் 2 கருவும் நல்லா இருக்கே. சார், ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார். நல்லா கவனமா பாத்துக்குமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். ஓகே பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் சொல்றத வைக்கிற பாட்டி மாதிரி பாக்குற? கொஞ்சம் நார்மலா நடியேன். ஆக்ஷன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 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 என்னடா இது டீல கூட மீன் வாசனை வருது? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏய், அத மட்டும் சொன்ன கொலை பண்ணிடுவேன். சந்திரா, எதுக்கு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ற? நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் மகா கேரக்டராவே மாறிடுவா பாரு. அதுக்குள்ள என் கேரக்டர் மாறிடும் போல இருக்கு. என்ன தம்பிங்களா, இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு ஆரப்படத்துக்கு என்னமா உழைக்கிறீங்க சார்? அதெல்லாம் எடுப்பாரு சார். ஆமா எடுப்பாரு. கவிதையா சொல்லி உங்க உயிரை வேணா எடுப்பாரு சார். சும்மா ஏதாவது பேசாதீங்க. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். உங்களை தவிர வேற யாருமே அவரை பத்தி தப்பா பேசல. எப்படி பேசுவான்? பேசிட்டு இந்த இரவு உயிரோட வாழ்ந்துட முடியுமா? தம்பி, வாழை, வவ்வா, வஞ்சரம், கொடுவா, கெளுத்தி, எறா, சொரான்னு எத்தனையோ மீனை பத்தி கேள்விப்பட்டிருப்ப, சாப்பிட்டுருப்ப. பெலாச்சின்னு ஒரு மீன் இருக்கு தெரியுமா? தின்னாலே உயிர் போயிடும். உங்க ஐயா ஜெயராமன் கரையில இருக்கிற பெலாச்சி. அந்த ஆளை நம்பிக்கிட்டு இருக்காம போய் பொழைக்கிற வழியை பாருங்க சார். நீங்க போனா போறதுக்காக ஒன்றும் நாங்க சொந்த ஊர் சென்னைக்கு டிக்கெட் எடுக்கல. சினிமா முடிவு எடுத்தப்ப பாயத்தையும் குடும்பத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். அவர் படம் எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் எங்க பிரச்சனை சார். நாங்க பாத்துக்கிறோம். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் தம்பி. உங்க நல்லதுக்கு ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க நல்லதுக்கு தான் முடிப்பாங்க. உங்க நல்ல மனசுக்கு வாழ்த்துக்கும் நன்றி. நாங்க உங்களை மாதிரி இல்லை சார், நிறைய வேலை இருக்கு. வரோம், வாங்கடா போலாம். மரகத தோரணம் அசைந்தாட நலமானே கமால. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, இந்த படம் முடியறதுக்குள்ள 2 பேரும் எனக்கான கதை இருந்தா சொல்லலாம். எது? எனக்கு ஓகேன்னா படம் பண்ணலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் பண்ணிட்டு இதுக்கப்புறமா காமன் மேன், லவர் பாய் நடிக்க முடியாது. ஏன்னா என் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நல்லா ஹெவி ஆக்ஷன் இருக்கிற மாதிரி
கலர் பண்ணுங்க. கார்த்திக், இன்னைக்கு ட்ரெண்டு நல்லா அப்டேட் ஆயிருக்கீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் பழசு, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறமா மகா நடிக்க மாட்டா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறோம் போல. இல்லை, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவோம். என் ஒய்ஃப் நடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீ நடிக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லடா. ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு அந்த கதையை யோசிங்க. அதுக்கப்புறமா ஜெகன் பெரிய ஸ்டார் ஆகிட்டான், எங்களை மறந்துட்டாலாம் சொல்லக்கூடாது. ஓகே, எனக்கு ஜாகிங் டைம் ஆயிடுச்சு. நான் சொல்லலாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பாத்ரூம் செப்பலோடைய ஜாகிங்கடா. ஷூ மனசில் இருக்குது. ஆனால் அவன் சொன்னதுல ஒன்று உண்மை. எது? நீ ரொம்ப பழசுன்றது. அதான் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல, இன்னும் ஏன் டல்லா இருக்க? இல்லை இந்த ஹீரோயின் ஏன் அவளுக்கு என்ன, ஆள் நல்லா தானே இருக்கா? ஆள்லாம் நல்லா தான் இருக்கா, ஆனால் நடிப்பு தான். நம்ம போம்மா, நீ நடிச்சிருக்க வேண்டியது. இன்னும் ஏன் அதை பத்திலாம் யோசிக்கிற? ரிஹர்சல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கையோட தான் போராடிட்டு இருக்கேன். ஆமா, அட்வான்ஸ்ல வாங்கியாச்சே, எனக்கு ட்ரீட் கிடையாதா? ஏன் கிடையாது, இப்போவே போகலாம். அப்படியா? போகலாம். உன்கிட்ட காசு இருக்குல்ல? அதானே பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் ஏன் தலையில கட்டு, ஏன் தலையில, ஏன் தலையில கட்டு. ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பேசிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் உட்காந்து பேசக்கூடாது, கிளம்புங்க. ஏன் சார் இங்கே உட்காந்து பேசாம பின்ன போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து பேசுவாங்க? இந்த நக்கலா, கிளம்புற வழியை பாருங்க. ஏன் சார், இவர் எங்க பக்கத்து வீடு தான், ரொம்ப நாளா நாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இல்லன்னா தப்பு இருக்கு? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன எங்களை லவ்வர்ஸ்ங்கறீங்களா? சரி, அப்படியே வச்சுக்கோங்க. வேணும்னா அந்த ஓரத்துல உட்காந்து எங்களை பாத்துக்கிட்டே இருங்க. நாங்க ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டா வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இருக்குல்ல, போய் அத கவனிங்க. அம்மா விடுமா, நம்ம கிளம்பலாம் வா. நம்ம எது கிளம்பணும்? பூவை பறிக்காதீங்க, புல்லு மேல நடக்காதீங்கன்னு தான் போர்டு போட்டிருக்காங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒண்ணா உட்காந்து பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலயும் சொல்லல. தம்பி, ரொம்ப கஷ்டம் இதை வச்சுக்கிட்டு மல்லு கட்டுறது. இப்பவே எந்த பேச்சு பேசுது? பெருசா வந்துட்டு கலாச்சாரத்தை காப்பாத்த பப்ளிக் பிளேஸ்ல பிஸ் அடிச்சா தப்பு இல்ல, கிஸ் அடிச்சாதான் தப்பு. சூப்பர் டைலாகுமா. உனக்கு எப்ப பாரு உன் சினிமா தானா? அவரு ஐஜிட்ட கூட இவ்வளவு திட்டு வாங்கிருக்க மாட்டாரு. நிஜமாவா? ஆமாண்டா, இதை மாத்திரம் ஷூட் பண்ணி தான் வாட்ஸ்அப்ல ஒரு ரவுண்ட் வந்திருக்கும். இது அப்படியே நம்ம படத்துல ஒரு சீனா வைக்கிறோம். பிரமாதம். பூங்கொல்லி ஒரு போலீஸ்காரனை கிழி கிழிக்கிறா. மகா, அந்த பார்ட் சீன் படிச்சிட்டல? படிச்சிட்டேன் சார். ஓகே, அந்த இன்ஸ்பெக்டர் வரலையும் பார்ப்போம். நான் தான் இன்ஸ்பெக்டர், நல்லா ஃபோர்ஸா பண்ணுமா? ஓகே சார். மகா, ஹோம்வொர்க்லாம் பண்ணிருக்கல? ஆமா சார், விஜய் சாந்தி பாடி லாங்குவேஜ், ஆஞ்சலினா ஜோலி ஸ்டைல், சிம்ரன் வாய்ஸ். என்னம்மா உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரியே சொல்றியம்மா? சிம்ரனுக்கு டப்பிங் வாய்ஸ் ஆச்சு. ஆஞ்சலினா ஸ்டைலுங்கிற அதை நம்புற, சிம்ரன் வாய்ஸ்ல தான் உனக்கு டவுட்டா? மகா, போலீஸ்ட்ட பேசுற ஃபர்ஸ்ட் டேலாம் உட்காந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு தான் சொல்லுவீங்க, அப்புறம் லவ்வர்ஸ்னுவீங்கன்னு கோவம் வந்து எழுந்திரிச்சிடணும். ஓகே, நல்ல எனர்ஜியா பண்றாடா, பண்ணுவான்னு நினைக்கிறேன். மகா ரெடியா? ஜெகன் போலாம். ரெடி சார். ரெடி, ஆக்ஷன். இங்கெல்லாம் உட்காந்து பேசக்கூடாது. சார், நீங்க தானே உட்கார்ந்து பேச சொன்னீங்க. அது அவரோட டைலாக். ஓ, இப்போ ஆக்ஷன் சொன்னா நான் ஆக்டரா மாறிடுவேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஓகே, கூல் கூல். சரி. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். போலீஸ் வருதுல இருந்துன்னு சொன்னீங்க, இவரை பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாரு. போலீஸ் வருது ஃபர்ஸ்ட்ல இல்லம்மா, நடுவுல ரிகர்சல்ல போலீஸ் வரதான் ஃபர்ஸ்ட். இவன் ஃபர்ஸ்ட் லைன்னு சொன்னது, ரிகர்சல்ல போலீஸ் வர ஃபர்ஸ்ட். புரியுதா? டேய், நீ சொல்றது ஃபர்ஸ்ட் உனக்கு புரியுதா? சார் அந்த ஃபர்ஸ்ட்ல சும்மா ஒருத்தன். ஆக்ஷன். பார்க்க தானே உட்காந்து பேச முடியும், போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேச முடியும். என்ன நக்கலா? சார், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃபேமிலிக்கே இவரை தெரியும், சும்மா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு? அவனா இது ஒன்று சொல்லிருங்க, ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. இப்போ என்ன, நாங்க ரெண்டு பேரும் லவர்ஸ்னு சொல்ல வரீங்களா? இதை எழுந்திருச்சுன்னு சொல்லணும். நீங்க போலீஸ் தான், நான் எதுக்கு சார் எந்திரிக்கணும்? ஐயோ, இப்போ டைரக்டர் சொன்னேன். ஆக்ஷன் சொன்ன உடனே ஆக்டர் ஆயிடுவான்னு சொன்னீங்க. இப்படி பண்ணா பைத்தியம் ஆயிடுவான்டா. இது லைஃப் ஆஃப் எடுக்க சொல்றேன். இந்த பொண்ணே மேக்க முடியல, புளிய மேக்க சொல்றியா? ஏய், நான் சொன்னது கரெக்ட் தானே? சார், ஆக்சுவலாக இது கைனகாலஜி ப்ராப்ளம் சார். சனியா சைக்காலஜி தான் அப்படி சொல்லுது. அதான் சார், நீங்கள் போலீஸ்காரன்றது இன்னும் அவங்க ஃபீல் பண்ணல சார். இன்னும் டஃப் லுக் வேணும் சார். மீசை எடுத்துருவோமா? குருதி புனல் கமல் மாதிரி, வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜய் சாந்தி. என்னடா உனக்கு? சார், இதை வச்சுங்க சார். என்னது இது? லட்டி சார். This is mad. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். நீ தான் கொஞ்சம் பொறுமையா அவளுக்கு சொல்லி கொடு. சொல்லி கொடுத்தா அப்படியே கிழிச்சிடுவா. நான் மாஞ்சி மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன், அவ ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் பண்ணிடுவா தெரியுமா? இமோஷன்ஸ் எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆமா, ஹீரோயின்ஸ்க்கு அழுக வரலனா சில டைரக்டர்ஸ் ஓங்கி அடிச்சிருவாங்களாமே, அம்மா சொல்லிருக்கு. அழுகிற சின்க்கு ஓகே, சிரிக்கிற சின்க்கு கிச்சு கிச்சா முட்ட முடியும். நீ ஓவரா டென்ஷன் ஆகுற. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? எப்படி ஒரு கேரக்டர் தெரியுமா? இது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட். என் பூங்குழிக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைமா. வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே காதோட அரைஞ்சிட்டு படம் வேணா ஒன்று வேணா கிளம்பிடலாம் தோணுது. ஏய், தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதை மறந்துடாத. அந்த ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு தாங்கிட்டு இருக்கேன்.
இவ்வளவு பத்திரிக்கை பேசாம உங்க ஐயா அன்னைக்கு வாக்கிங் போயிருக்கலாம். அன்னைக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டதுக்கு நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம்ங்கிறா. இவ டான்ஸ் நேரு மாமாக்கு இல்ல, அவ தாய் மாமாக்கே பிடிக்காது. ஏதாவது சொன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறா. என்னால முடியல. உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம்மா. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. புதுசா நடிக்க வந்த பொண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். நீதான் என்ன மாதிரி கேரக்டர் எப்படி நடிக்கணும்னு அவளுக்கு சொல்லி தரணும். அதை விட்டுட்டு மிஸ் பண்றியா? ദേവി ശ്രീദേവി തേടി വരുന്നു ഞാൻ നിൻ ദേവാലയവാതിൽ തേടി വരുന്നു ഞാൻ അമ്പല നടയിലും കണ്ടില്ല നിന്നെ അരയാൽ തറയിലും കണ്ടില്ല. I'm the king of the டைட்டானிக்ன்ற மொத்த படத்தையும் கப்பலே எடுத்த ஜேம்ஸ் கேமரன் கூட இப்படி ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்க மாட்டாரா? சூப்பர். கலக்கிட்ட சந்திரா. என்ன மாஞ்சா இன்னைக்கு என்ன மெனு? இடியாப்பம், கேழ்வரகு களி, வாழை மீன் குழம்பு, எறா வறுவல், சொரா புட்டு. ஐயோ என்ன விடுங்கப்பா. டேய் வீந்து தொலைக்காதடா. இல்ல சந்திரா, சில சாப்பாடெல்லாம் பார்த்தாதான் நாக்குல தண்ணி வரும். இத கேட்டாலே ஊறுதுப்பா. முதல்ல சீன் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். அந்த இன்டர்வல் சீன் தானே, விடு செதில் செதிலா பேத்துருவோம். ஓகே, இப்போ என்னன்னா ஹீரோ ரவுடிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது. இவங்க லவ் மேட்டர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுது. இனிமே நீ காலேஜ் போக கூடாதுன்னு சொல்லி வீட்டுல வச்சு பூட்டிடுறாரு. இதுக்கப்புறம் அவ கரஸ்பாண்டிங்ல படிக்கிற மாதிரி காட்டலாமா சார்? ஏய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அறிவட்டன. இப்போ நம்ம ஹீரோ வந்து பைக்ல பூங்கோயில் வீட்டு வாசல்ல இறங்குறான். என்னடா புகழ் எங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அடிச்சு அவள. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பொறுக்கி கிடையாது. நான் அவளை பார்க்கணும். அவ ஒன்னு பார்க்க விரும்பல. அது அவள சொல்லு. ரூல் வச்சு போட்டுலாம் எல்லாம் முடிஞ்சிருமா? லவ்வியா காதல் பாக்குறியா? உன் முன்னாடி அங்க கூட்டு போறேன் பாக்குறியா? மரியாதையா வெளில போடா, போலீஸை கூப்பிடுவேன். புகழி புகழ் தெரியுமா வெளியே வா. புகழி தெரியுமா வெளியே வா. புகழி சொல்லிட்டே இருக்கேன், வெளில போ. புகழி புகழ் தெரியுமா வெளியே வா. அதுக்கு நீ வா. ஏன் பூங்கோழி உள்ள போ. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் போறேன். கேவலம் ஒரு ரவுடி பயலுக்கா என்ன ஏத்து பேசுறியாமா? அப்பா யாரும் பிறக்கும் போது ரவுடியா பிறக்கிறது இல்ல. அவன் உங்களுக்கு வேணா ரவுடியா இருக்கலாம், படிக்காதவனா பணம் இல்லாதவனா இருக்கலாம். ஆனா அவன் எனக்காக உயிரையே கொடுப்பான். என்ன பேசுறமா நீ? என்னைக்கு இருந்தாலும் போலீஸ் கையால சாவ போறவன். கண்டிப்பா ஒரு நாள் நாயை சுடுற மாதிரி சுட போறாங்க. எப்படிமா நிம்மதியா வாழ்வ? அப்பா திருந்த வாய்ப்பு இல்லாம தான் பாதி பேரு குற்றவாளியா இருக்காங்க. அவனுக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுப்பேன். என்னால அவனை மாத்த முடியும். இதே ஊர்ல உங்க முன்னாடி கௌரவமா வாழ்ந்து காட்டுறோம். அப்போ உங்க மனசு மாறிச்சுன்னா சொல்லி அனுப்புங்க. இப்போ என்ன போக விடுங்க. ஏய் என்னங்கடா சீன் தானே சொன்னேன். போதையில பைக் ஓட்டும்போது போலீஸ்காரனை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு மச்சி. பூங்கோழி எங்கேயோ போயிட்டாப்பா. நாம வச்சிருக்கிற கிளைமேக்ஸுக்கு இந்த பில்டப் பக்காவா இருக்கும். டேய் சீக்கிரமா சாப்பிடணுங்கிறதா ஏதாவது சொல்லாதீங்கடா. சேச்சே, இந்த சீன் ஆனா நல்லா இல்லைன்னு சொல்லுவானாப்பா? சார் நானா பைக் கிளம்பும்போது வீலிங் பண்ணவா சார்? இடியட், பின் சீட்ல தான் பூங்கோயில் இருப்பாள்ல. சாரி சார், பயங்கரமான சீன் சார். அப்படியே ஜிவ்னு ஆயிடுச்சு சார். எப்படா இருக்கு? சூப்பர் சார். நல்லாவே இல்லை சார். ஆ? தப்பா நினச்சிக்காது சார், நல்லா இல்லை. என்ன நல்லா இல்ல? நீ சொன்ன சீனு நல்லாவே இல்லை சார். குறை சொல்றது ஈஸி, ஒரு சீன் யோசிச்சு சொல்றதுலாம் வேற. இதெல்லாம் உனக்கு புரியாது. என்ன சார் புரியாது? முதல்ல உங்கள் சினிமாவில் காட்டுற ரவுடிங்களே தப்பு சார். நிஜ வாழ்க்கையில் ஒரு ரவுடி எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியுமா? பயத்துலேயே இருப்பான். தூக்கத்தில் பள்ளி கத்துனா கூட அலறி வச்சுன்னு இருப்பான். வெளியே தான் உதாரணம் இருப்பானுங்க. உள்ளுக்குள்ளே எவன் எப்போ எப்படி நம்மளை போடுவான் அந்த பயத்துலேயே இருப்பானுங்க. அதெல்லாம் உங்கள் சினிமாவில் காட்டுறது இல்லையே. எப்படி காட்டுவீங்க? ஹீரோ ஒத்துப்பாரா சார்? ஒரு படித்த பொண்ணு ரவுடின்னு தெரிஞ்சு அவன் பின்னாடி எப்படி சார் போவா? அவன் ஒரு ரவுடின்னு தெரியாம தான் லவ் பண்றான். அதானே சார் பாயிண்ட்டு. அவன் போய் சொல்லி தானே லவ் பண்ணான். உண்மை தெரிஞ்சவனா அவளுக்கு அவன் மேலே கோவம் வரானா? ரவுடின்னு தெரிஞ்சு போய் லவ் பண்ணுறது
கற்பழிச்சனை தேடி போய் கல்யாணம் பண்றது இதெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு ஆகுமா சார்? அதுவும் பூங்குழலி எப்படி சார் அவனை லவ் பண்ணுவா? வேற என்ன பண்ணுவா? சொல்லட்டுமா சார்? ஹீரோ வந்து பூங்குழலி அப்பா கிட்ட சவால் விட்டுனுக்குறான், பூங்குழலி வெளியே வரான். அது வரைக்கும் ஓகே சார். அதுக்கப்புறம் பூங்குழலி உள்ள போ. என் பேரை சொல்லாதடா பொறுக்கி. நீ நல்லவன், வாழ்க்கையில முன்னேற உண்மையா உழைக்கிறவன் நினைச்சுதான் நான் உன்னை லவ் பண்ணேன். நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் கூட வருவேன் நினைச்சியா? என்னைக்காவது ஒரு நாள் உடம்ப வருத்தி வேலை செஞ்சிருக்கியா? உழைச்ச காசுல ஒரு வேலை சாப்பிட்டிருக்கியா? இன்னைக்கு காசுக்காக ஆள் அடிக்கிற நீ, நாளைக்கு அதே காசுக்காக என்ன விற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படிலாம் சொல்லாத பூங்குழலி, உனக்காக எல்லாத்தையும் விட்டு நான் மாறிடுறேன். அப்படி நீ நினைச்சிருந்தா ஆரம்பத்திலேயே உண்மையா சொல்லிருப்ப. இப்படி போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்க மாட்டேன். நீ ஒரு பெரிய வீரன் நினைச்சுக்காத. உண்மைய சொல்ல பயந்த நீ ஒரு கோழை, அத மறந்துடாத. இதுக்கப்புறமும் நீ என் பின்னால வந்த, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். என் கையால நானே உன்னை கொன்றுவேன். வெளியே போடா. அப்பா, நான் படிக்கணும்ப்பா. அவ பூங்குழலி சமுத்திரகுமாரி. கிளைமேக்ஸ்ல அவ கத்திய தன்னா கருக்கா இருக்கும். சந்திரா, எனக்கு என்னமோ மாஞ்சா சொல்றது கூட நல்லா இருக்குன்னு தான் தோணுது. அப்சல்யூட்லி. இது மாத்திரம் நம்ம இன்டர்வல் பாயிண்டா இருந்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே பறக்கும். சார், இவதான் சார் நம்ம சமுத்திரகுமாரி. அவளோட கராஜ் இப்பதான் சார் தெரியுது. கராஜா? கரேஜ் தான் அப்படி சொல்றான். ஓ சரி, நீ என்ன சொல்ற இதுக்கு? பூங்குழலி லூசா? அவன் ரவுடிங்க தானே பிரச்சனை. அவன் அப்பாவை திட்டணும், இவன் கூட போனோம். நீ தானப்பா அப்படி சொன்ன. நான் சொன்னா உன் அறிவு ஐயம் மீட்டிங்க போயிருச்சா? அந்த டயலாக்ஸ் நல்லா இருந்ததுன்னு. டைலாக்ஸா முக்கியம்? சீன் தான் முக்கியம். இதான் இன்டர்வல். இது பாருமா, இதுதான் படத்துல முக்கியமான சீன். ஓகேயா? அது வரைக்கும் சாதாரணமா தெரிஞ்ச பூங்குழலி அவளோட இன்னொரு முகத்தை காட்டுற சீன். நான் கூட அவ இவர் அடிப்பானே எதிர்பார்க்கவே இல்லை சார். குட். நீ இப்ப உள்ள போய் நில்லு. அவன் பேர் சொல்லி கத்துவான். வெளில வந்து ஃபோர்ஸா அடிச்சுட்டு டயலாக் பேசணும். ஓகேவா? நிஜமாவே அடிக்கணுமா சார்? நியாயமா அடிக்க கூடாது, பட் இவன் அடிக்கலாம். அடிக்கிற மாதிரி நடிச்சா போதுமா? ஆனா லைட்டா பட்டா கூட ஓகே தான். ஓகே தானடா? நோ ப்ராப்ளம். ஸ்டீஃபன், இங்க வந்து இல்ல. இப்போதைக்கு வேணா அப்பா. சரி சரி, உள்ள போ. என்னடா நிறைய டவுட் கேக்குறா? ஜூஸ் கேட்டு நடிக்கிற நடிகளுக்கு மத்தியில டவுட் கேட்டு நடிக்கிறா. சந்தோஷப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேய் ஜெகன், ரெடியாடா? ரெடி சார். ஆக்ஷன். புகழி, புகழி. போய் பாரு. ஏடா, நான் புதுசா ப்ரொஃபைல் பிக்சர் மாத்திருக்கேன். நீ லைக் போடவே இல்ல. அப்புறம் நானும் உனக்கு லைக் போட மாட்டேன். மகா, என்னாச்சு? அவன் கத்துனது கேட்கலையா? பேரு சொல்லி கூப்பிடுவாருன்னு சொன்னாங்க. ஆமா, பூங்குழலின்னு கத்துனானே. அது யாரு? கிழிஞ்சுது. பூங்குழலி தான் அவன் கேரக்டர் பேரு. ஓ அப்படியா? சரி இனிமே சரி. மகாவை மறந்துரு, பூங்குழலியை பிடிச்சுக்க. ஓகே? மகா, பூங்குழலி. எஸ் சார். இது போதும். ஓகே. டேய் ரெடியாடா? ஆ சார். ஆக்ஷன்மா. புகழி. அம்மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா? என்னம்மா இப்படி அடிச்சிருக்க? நீங்க தானே பலமா அடிக்க சொன்னீங்க. இப்படி அடிச்சுனா கிளைமாக்ஸ் ஆவற இன்ட்ரோலே செத்துருவான். வாடா, திரும்ப டயலாக் பார்த்தலாம் வா. மறுபடியும் அடிக்கணுமா சார்? ஐயோ, அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப டயலாக் மட்டும் தான் ஆக்ஷன் சொன்னேன். ஓகே? டேய், கீழ வந்திருக்கான், பிடிக்க மாட்டா. நான் பூங்குழலியோட டேடி சார். பிடிக்காதன எப்படி சார் பிடிக்கிறது? எனக்குன்னு ஒரு பிரின்சிபால் இருக்கு சார். ரெடியாமா? ஆக்ஷன். நீ நல்லவன், வாழ்க்கையில உழைக்கிறவன் நம்பிதான் உன்னை நான் லவ் பண்ண. நீ ஒரு ரவுடின்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே செருப்பால் அடிச்சிருப்பேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஏய் கட் இட். என்னம்மா சின்ன டயலாக் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? மறந்து போச்சு சார். என்னைக்கோ பண்ண நேரமா மட்டும் ஞாபகம் இருக்குல்ல. இது மட்டும் எப்படி மறக்கும்? கொஞ்சம் பொறுப்பு இருக்கா?
வீட்டுக்கு போனா சீன் பேப்பர்லாம் எடுத்து படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கில் மொக்கை போட்டு வந்தா இப்படி தான் மறக்கும். எல்லாம் ஏன் தலை எழுத்து. என்னடா அது பச்சை மண்ணுடா அது. களிமண்ணு. மகா 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 சொன்னா கேளுமா. அவன் திட்டான்னு நினைச்சு திட்டலமா. நீ நல்லா தான் பண்ண. இன்னும் கொஞ்சம் நானே நல்லா phone போட்டு வர சொல்லு. அப்படிங்கறதுக்காக